Hi, hello, வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதம் ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபோனில் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஓசியில் ஒரு கோப்ரோ கிடச்சிருக்கு. ஸோ மணி ப்ரோ வந்து கோப்ரோ 9 கொடுத்தாரு. அதை வச்சு ஒரு சின்ன வீடியோ. ஏன்னா பைக்குக்கு வந்து நான் டாப் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதை பார்த்தோன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், ஒரு இன்ஸ்டாலேஷன், இந்த வீடியோ மட்டும் போடலான்னு வீடியோ பாருங்கள். டாப் பாக்ஸ் இது தான், ஜிவி மேக் வந்து ஜிவி. ஸோ அதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 43 லிட்டர்ஸு. இதோட மாடல் வந்து E43 NTL மோனோலாக் சிஸ்டம், அதான் இது. ஸோ மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஸோ நான் வந்து பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 5K 6K சம்திங்கில் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 39-42 லிட்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து ஏஹெச்ஜி வந்து 45 லிட்டர்ஸ் ஒன்று அவைலபிள் இருந்தது. அது எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. பெங்களூரில் ஒரு இடத்துல இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது அங்கே அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அங்கே இருந்தது. ஸோ அஸ் யூஷுவல் வந்து டாப் பாக்ஸு, அதோட பேஸ் பிளேட்டு அது மட்டும்தான் வரும். ஸோ இது பேஸ் பிளேட் வந்து ஃபிட் பண்ணக்கூடிய நட்டு 4 நட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே வராது. ஸோ இன்ஸ்டாலேஷன் ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் வந்து பேஸ் பிளேட்டையும் டாப் பாக்ஸையும் அன்மவுண்ட் பண்ணுறதுக்குள்ள பட்டனு. இது வந்து டாப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள பட்டனு. ஸோ இப்போ லாக்கில் இருக்குது. கீ வந்து இது தான், 2 கீ கொடுத்துருக்காங்க, ஸ்பேருக்கு ஒரு கீ இருக்குது. ஸோ இது லாக்கு, அன்லாக்கு. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இது அன்லாக் ஆகும். அவ்வளோதான். இது ஓப்பன் பண்ணி அப்படி யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ளஸ் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்களா கேட்டலாகு, வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டு, ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் ரெண்டுமே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 5 kg வரைக்கும் லோடு தாங்கும் அப்படின்னு. ஸோ நம்ம அதுக்கு மேலே தான் எப்படியும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நானாக இப்போ பிளான் பண்ணி வாங்கியிருக்கிறது எதுக்குன்னா, ஒரு டேங்க் பேகு, ஒரு டாப் பாக்ஸ், அவ்வளோதான். ஒரு 7 டேஸ்க்குள்ளே ட்ரிப் வரைக்கும் உள்ள எல்லா திங்ஸுமே இதில் கேரி பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். ஆனால் எவ்வளோ பண்ண முடியும்னு தெரியல, அது ட்ரிப்பு போனால் தான் தெரியும். இந்த கிளாம்ப் வந்து கரெக்டாக உட்காரதுக்கு வந்து இங்கே வந்து ரப்பர், ஆக்சுவலாக ரப்பரில் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக லாக் ஆகிறதுக்கு, ஆடாமல் இருக்கிறதுக்கும். ஸோ லாக் பண்ணிவிட்டு இதை வந்து அன்லாக் பொசிஷனில் வச்சுட்டு இதை வந்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், லாக் ஆகிடுச்சு. எடுக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்து அன்மவுண்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அன்லாக் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் வந்துடும். இது அப்படி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ டாப் பாக்ஸ் தனியாக எடுத்துடலாம், பேஸ் பிளேட் தனியாக இருக்குது. ஸோ 4 ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரப்பர் எதுக்குன்னா,
கொஞ்சம் டாப் பாக்ஸ் வந்து ஆடாமல் வைப்ரேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து தனியாக கழட்டலாம். இந்த 2 ஸ்க்ரூ தனியாக கழட்டிட்டு திருப்பி வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதில் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணது தான். இது கிளாக் சவுண்ட் வரும். அவ்வளோதான், ஃபினிஷ், லாக் ஆகிடுச்சு. ஸோ லாக் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். ஸோ இதில் என்னென்னா டாப் பாக்ஸ் வருது வந்து நம்ம பேக் அடிக்கடி கழட்டி மாட்டிகிட்டு இருக்க வேணாம். திங்ஸ் அழகாக இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து மழை பெஞ்சாலும் நம்ம ரெயின் கவர் போட்டு கவர் பண்ணுறோன்ற இது கிடையாது. ஸோ சேஃப்டியாகவும் இருக்கும். நம்ம எங்கேயும் ட்ரக்கு பக்கத்தில் எதுவும் கடைக்கு போகிறோம், சாப்பிட்றதுக்குலாம் உள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம திங்ஸ் வந்து வெளில இருக்குன்னு பயந்துட்டுருக்க வேணாம். இதில் வச்சு லாக் பண்ணிட்டு நீட்டாக போய் நம்ம நிம்மதியாக உள்ளே வந்துருக்கலாம். டாப் பாக்ஸில் வந்து ஜிவின்னு சொல்லிட்டு சின்ன ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கண்டிப்பாக பத்தாது. பெரிய ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் நம்ம கண்டிப்பாக ஒட்டி தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம கீழே டெய்லைட் இருந்தாலும் டாப் பாக்ஸ் இருக்கும்போது இதில் ஒரு ரிஃப்ளெக்டர் ஒட்டிட்டோம்னா சேஃப்டி கொஞ்சம் விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது கொடுத்துருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக இது பத்தாது. ஸோ இன்னொன்று என்னென்னா பில்லியனுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் பில்லியனோட சீட்டை விட்டுட்டு அதுக்கப்புறமா நிறைய இந்த டாப் ரேக்லேயுமே நிறைய ஸ்பேஸ் தாண்டி தான் பேஸ் பிளேட் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் வரும்போது எம்டி பாக்ஸ் தான், இதில் எதுவுமே நான் கேரி பண்ணல. எனக்கு ஆடுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இனிமேல் வீட்டில் போயிட்டு அதை நான் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைனா வெயிட் கண்டிப்பாக அவங்க சொன்ன வெயிட் தான் கேரி பண்ண முடியும். ஸோ அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது 5 kg தான் லோடு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு தெரில, நம்ம எவ்வளோ வைக்க முடியும்னு தெரில. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் அதோட ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்ஸ்டாலேஷன் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்துருப்பீங்க. நான் யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்ற ரிவ்யூ சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 10,699. ஹைன்ற மாதிரி தான் எனக்கு அங்கே பார்க்கும்போது தோணுச்சு. ஆனால் அவ்வளோக்கு ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஒர்த்தாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ ஹார்னெட்டுக்கு வந்து டாப் பாக்ஸ் யார் இது வரைக்கும் போடலன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் எதுவும் வீடியோ இல்லை தமிழில். நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பண்ணியிருந்தேன், அதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எப்போதும் போல் யூடியூபர் சொல்கிற விஷயம், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.